வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். மலையில் இருப்பது தீபத்தூண்தான். உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரபரப்பு தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும். தமிழக அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழ் தேசியம் மலர பாஜக ஒருபோதும் இடம் கொடுக்காது. விசிக சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேச்சு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. நயினார் நாகேந்திரன் பேட்டி. சென்னையில் வர்த்தக மையத்தில் உலகம் உங்கள் கையில் திட்டம் குறித்த தொழில்நுட்ப கண்காட்சி அமைச்சர்கள் தாமு அன்பரசன், கோவி செலியன் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் ரூபாய் 4.5 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளது. விசாரணை கமிஷன் அமைக்க ஆளுநர் RN ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பு தமிழக அரசு இடையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். ஐகோர்ட்டின் தீர்ப்பை மதித்து தமிழக அரசு மலை மேல் தீபம் ஏற்ற வேண்டும். திருப்பரங்குன்றம் முருக பக்தர்கள் கோரிக்கை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அமுல்படுத்த வேண்டும். AUTUC மற்றும் CITU வலியுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூர் பூ மார்க்கெட் முன்பு 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்கள் மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தனர். குன்னூர் வந்த நீலகிரி ரயிலில் இன்ஜின் திடீரென தீ விபத்து. ரயில் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. அமெரிக்காவின் அறிவுரைகளை ஏற்று செயல்படாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். வெனிசுலாவின் புதிய அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ்க்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.